ஆற்றில் பெருக்கெடுத்துச் சென்ற தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட 2 சிறார்களை துணிச்சலுடன் உயிரை மீட்டு கரை சேர்ந்த வீர பெண்மணி. திருநாட்டியந்தாங்குடி வெள்ளை ஆற்றில் பெருக்கெடுத்து சென்ற நீரில் அடித்து செல்லப்பட்ட அப்பகுதியைச் சேர்ந்த 2 சிறார்களை துணிச்சலுடன் போராடி உயிரை மீட்டு கரை சேர்த்த வீர பெண்மணியை அப்பகுதியினர் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகாவிற்கு உட்பட்ட திருநாட்டியந்தாங்குடி கிராமத்தின் வழியாக பாயும் வெள்ளை ஆற்றில் கடந்த 2 தினங்களாக அளவிற்கு அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்து வருகிறது. இவ்வாற்றின் படித்துறையில் அப்பகுதியைச் சேர்ந்த மாங்கனி என்ற பெண் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திருநாட்டியந்தாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் கேமேஸ்வரன் மற்றும் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த மாமன் மகன் 11ஆம் வகுப்பு படிக்கும் கவியரசன் ஆகிய இருவரும் தனது உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு செல்வதற்காக ஆற்றில் குளிக்க வந்துள்ளனர். இதில் கேமேஸ்வரனுக்கு நீச்சல் தெரிந்த நிலையில் ஆற்றில் வேகமாக இறங்கிட அவனது மாமன் மகன் கவியரசன் நீச்சல் தெரியாத நிலையில் அவனும் ஆற்றில் இறங்கியுள்ளான். நீச்சல் தெரியாத கவியரசன் ஆற்றில் வேகமாக சென்ற நீரின் சுழலில் மாட்டிக்கொண்டார். அப்போது கேமேஸ்வரன் மாமன் மகனை பிடித்து இழுத்து கூச்சலிட்ட போது படித்துறையில் குளித்துக் கொண்டிருந்த மாங்கனி என்ற பெண் தனக்கு நீச்சல் தெரிந்ததால் 2 சிறார்களையும் ஆற்றில் கொஞ்ச தூரம் இழுத்துச் சென்று ஆற்றின் கரையோரம் நாணல் புல் மண்டியிருந்த மேட்டு பகுதியில் 2 சிறார்களையும் காலால் தள்ளி உயிரை காப்பாற்றியுள்ளார். அப்போது 2 சிறார்களும் மயங்கி கிடந்ததை கண்டு மாங்கனி ஆற்றின் கரையோரம் சென்று கொண்டிருந்தவர்களை அழைக்க ரோஹித் என்ற இளைஞர் 2 சிறார்களையும் ஆற்றின் கரைக்கு கொண்டு வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆற்று நீரில் மூழ்கிய 2 சிறார்களில் கேமேஸ்வரன் நீச்சல் தெரிந்த நிலையில் வெளிநோயாளியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நீச்சல் தெரியாத கவியரசன் ஆற்று நீரை அளவிற்கு அதிகமாக குடித்ததால் நுரையீரல் தொற்று ஏற்பட்ட நிலையில் குழந்தை வார்டில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட 2 சிறார்கள் மாங்கனி என்ற பெண் நொடிப்பொழுதில் துணிச்சலாக செயல்பட்டு தனது திறமையால் ஆற்றின் தண்ணீர் வேகமாக செல்லும் திசையில் அவர்களை தள்ளிச் சென்று ஆற்றின் பக்கவாட்டில் உள்ள நாணல் புல் பகுதிக்கு கொண்டு சென்று சிறார்களின் உயிரை மீட்டுக் கொடுத்த அவரை வீரமங்கையாக அப்பகுதி மக்கள் கொண்டாடி பாராட்டிய வண்ணம் உள்ளனர். மேலும் திருநாட்டியந்தாங்குடி வெள்ளை ஆற்றில் தண்ணீரை முறைப்படுத்தும் சட்ரஸ் பகுதி அருகே உள்ள ஆற்றின் படித்துறையில் குளிக்கும் பொதுமக்கள் உயிரை காப்பாற்றிட பெட்டேம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலமுறை அரசுக்கு புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உயிரிழப்பு சம்பவம் ஏற்படுவதற்கு முன்பாக பெட்நேம் கட்டுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இச்சம்பவத்தை மேற்கோள் காட்டி அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 9:30 மணி இருக்கும், குளிக்க வந்தேன். 2 பசங்க நம்ம ஊர் பசங்க 2 பசங்க குளிக்க வந்தாங்க. ஒருத்தன் உள்ளூர் பையன், ஒரு பையன் வெளியூர் பையன். ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியும், ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதவன் ஆத்துல இறங்குவாங்க தெரியாம இறங்கி ஆத்துல போகும். அவன் மாமா பையனை காப்பாடுன்னு சொன்னோன்னு இன்னும் இறங்கணும். 2 பேருமே சேர்ந்து ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. போகும்போது நான் இருந்தேன்னா போய் அவங்கள 2 பேரும் கரையேற்றி 2 பேரும் சேர்ந்து அழைச்சிட்டு வந்து கரையில விடும்போது இன்னொரு ரோஹித்துங்கிற பையன் வந்து அவன் தூக்குனான். தூக்கி அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஒரு பையனுக்கு மட்டும் மூச்சு திணறல் மாதிரி வந்துட்டு GH கொண்டு வச்சிருக்காங்க. இப்ப அவனும் நல்லா இருக்கான்.